அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காவேரி பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காலைல சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அவங்க அப்பா விஜய் என்ன பண்றாரு, இன்னும் காவேரி குட்டி சீக்கிரமா எழுந்து பிரஷ் பண்ணி குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளோ இஷ்டமான்னு கேட்குறாங்க. ஆமா டாடி, எனக்கு வந்து புது மிஸ் வந்திருக்காங்க எங்க கிளாஸ்க்கு. அந்த மிஸ் வந்து எங்கிட்ட ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்க டாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட நல்லா பழகுறாங்க. அதனால தான் நான் வந்து சீக்கிரமா கிளம்புறேன் டாடி. என்ன வந்து பிரில்லியன்ட் வேற சொன்னாங்க. அழகா இருக்குன்னு சொன்னாங்க டாடின்னு சொல்றாங்க. குழந்தை வந்து குட்டி காவேரி பார்த்துட்டு, டாடி அங்க பாருங்க எங்க மிஸ் தான் போறாங்கன்னு அவருக்கு வந்து கண்ணுல தென்படல. அதுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம காவேரி வந்து குட்டி காவேரி கிட்ட பேசுறா. முழுசா அவ பேர் என்ன, காவேரின்னு என்னன்னு தெரியாது. அம்முன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. என்ன அம்மு, ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதானே ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே எனக்கு. நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள பத்தி டாடி கிட்ட சொன்னேன். டாடி வந்து எனக்கு நெறைய ஸ்டோரீஸ்லாம் சொன்னாரு. அப்புறம் உங்கள பத்தி சொன்னேன். எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு. அதனால உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்னோனே தேங்க்ஸ் சொல்றா. குழந்தையும் தேங்க்ஸ் சொல்றா. ஒரு குழந்தை பார்த்தம்மா, அவளுக்கு 5 வயசு இருக்குமா. எவ்வளோ சுட்டியா வால்த்தனமா என்கிட்ட பேசுறா தெரியுமா? என்ன வந்து ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிட்டாம்மா. அந்த நேரத்துல வந்து என்னால என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மாரி இருக்குமா அந்த குழந்தை என்ன தொட்ட உடனேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் இப்ப வர வர இல்லம்மா, ஃபர்ஸ்ட்லாம் எப்பனா கனவு வருமா, இப்ப வந்து அடிக்கடி ஒரு கனவு வருதுமா. ஒரு கனவுல நான் பெரிய வீட்ல குடுத்தனம் பண்றதாலும், ஒருத்தர் ஹைட்டா சிகப்பா அழகா இருக்காரு. அவர் வந்து ஏதோ என்கிட்ட பேசுறாருமா. என்ன சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. அது மாரி ஒரு கனவுலாம் வருதுமா. என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றா, அம்மா தேவையில்லாம வந்து காவேரி கிட்ட எந்த விஷயமும் நடந்த விஷயம்லாம் பேசாத. அவ இப்பயே ஃப்ரீயா நல்லா தான் இருக்கா. இப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கங்காவும் அட்வைஸ் பண்றா.